அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய குடும்பத்தில் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான மிக எளிமையான ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நிறைய வீட்டில் சொந்த பந்தங்களோட எப்பயுமே பிரச்சனை இருக்கும். அது இயல்பான ஒரு விஷயந்தான். குடும்பம்னா நமக்கு பிரச்சனைகள் வந்து போகும். ஆனால் ஒரே வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்பா மகனாக இருக்கட்டும், அம்மா மகனாக இருக்கட்டும், இல்லாட்டி அப்பா மகள், அது மாதிரி மாமனார் மாமியார், நம்முடைய மருமகள், மாமியார் மருமகள், அது மாதிரி ஏன் ஒரு சில வீட்டில் கணவன் மனைவி கூட ஒன்றா தான் இருப்பாங்க, ஆனால் பேசிக்க மாட்டாங்க. அப்படி குடும்பத்திலையும் உங்களுடைய உறவுகளுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? அப்படிப்பட்ட உறவுகள் ஒன்று சேரணும். அண்ணன் தங்கச்சிய உறவாக கூட இருக்கலாம். ஒரு சில வீட்டில் பங்காளி சண்டைங்கிற பேர் வழியில் பல வருஷமாக கூட பேசாமல் இருப்பாங்க. அப்படி அந்த உறவுகள் எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரொம்ப எளிய ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். 2 குடும்பத்தில் தனித்தனியாக இருக்கிறாங்க. அவங்க 2 குடும்பத்தையும் எப்படியாச்சும் ஒன்று நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு உறவுகள் கூட இந்த ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பண்ணலாங்க. இதற்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய நாள், அதாவது இன்றைக்கி அமாவாசை, நாளையிலேருந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் ஆரம்பிச்சிடணும். நாளைக்கு வளர்பிறை, அந்த சந்திர பகவான் நம்ம ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணும். வளர்பிறையில் இந்த வழிபாட்டை நம்ம எதுக்காக செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய குடும்பமானது ரொம்ப வளமாகும். பிரிந்த குடும்பங்கள் கண்டிப்பாக ஒன்று சேரும். இதற்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு மேலே சந்திரன் உதயமாகும். ஃபஸ்ட்டு ஒரு 3 நாளைக்கு நமக்கு வானத்தில் அந்த நிலாவானது தெரியாது. இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். வெட்ட வெளியான ஒரு இடம், மொட்டை மாடியாக இருக்கலாம், பால்கனியாக இருக்கலாம், எந்த ஒரு இடமா வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல சின்ன ஒரு மண் அகல் விளக்கில் ஒரு நெய் விட்டு நம்ம திரி போட்டு தீபம் ஏற்றணும். இதற்கு கண்டிப்பாக நெய் தீபம் தான் ஏற்றணும். சுவாமிக்கு நிவேதனமாக என்ன வைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டம்ளர் பாலில் நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் வைக்கணும். இவ்வளோதாங்க. நம்ம ஓப்பன் பால்கனியில் வைக்கிறோம், இல்லாட்டி மொட்டை மாடியில் வைக்கிறோம். சந்திர பகவானை ஆத்மார்த்தமாக நினைக்கணும். விளக்குக்கு பக்கத்தில் நீங்கள் உட்காந்துட்டு 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் நினச்சி, இது மாதிரி அந்த எப்படி வானமானது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிறையானது நமக்கு முழுசாக வளர்ந்து எப்படி முழு நிலவாக மாறும் பாருங்கள். அதே மாதிரி எங்களுடைய குடும்பமும் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக முழு நிலம் மாதிரி நல்லா ஜொலிக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு எளிமையான ஒரு ஸ்லோகம், ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, இல்லாட்டி ஓம் சந்திர பகவானே போற்றி அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் மனசார சொல்லிட்டு அந்த விளக்கானது அங்கேயே இருக்கட்டும். அந்த பாலை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் பால் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். விளக்கு தானாகவே குளிர்ந்துரட்டும். இந்த மாதிரி 15 நாள், அதாவது நாளை அமாவாசையிலிருந்து தொடர்ந்து இந்த வளர்ப்பிறையில் 15 நாள், 15வது நாள் நமக்கு முழு பௌர்ணமி வந்துடும். பார்த்திங்களா? முழு பௌர்ணமி வர வரைக்கும் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயம் எப்படிப்பட்ட பிரிந்த உறவுகளும் ஒன்று சேருங்கிறது ஒரு நம்பிக்கை, ஒரு ஐதீகம். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை ரொம்ப நம்பிக்கையாக பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கோம், எங்களுக்கு பால்கனியும் கிடையாது, மொட்டை மாடிக்கும் ஏற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு எந்த வித மனசு கவலைப்பட வேணாம். உங்களுடைய நிலைவாசலை இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு சந்திர பகவானை ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக 15 நாள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான எல்லா சூழலும் நமக்கு இயற்கையாக இருக்கட்டும், சந்திர பகவானாக இருக்கட்டும், கண்டிப்பாக நமக்கு அந்த சூழலானது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அமைஞ்சிரும். நடுவில் நிறைய பேருக்கு டவுட் வரலாம், பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் வருதே நமக்கு, அப்போ என்ன பண்ணுறதுன்னு. அப்போ அந்த டைமில் பூஜை அறையை தொடாமல் நீங்கள் வெளியிலே சின்னதாக ஒரு நெய் தீபம் ஒன்று நெய் திரி இதெல்லாம் தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் தாராளமாக இந்த தீபத்தை ஏற்றலாம். ஏன்னா இந்த தீபமானது நம்ம பூஜை அறைக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிறதே இல்லை, எல்லாமே வெளியில் வச்சு தான் ஏற்ற போகிறோம். அதனால் எந்தவித தவறுகளும் கிடையாது. 15 நாள் இடைவிடாமல் நம்ம ஏற்றுவதன் மூலமாக தான் இதுக்கு முழு பலனும் கிடைக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். பிரிந்த உறவுகள் நிச்சயம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக குடும்பமாக வாழுங்க. இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.